வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியோடைய குதுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். தினத்தந்தியோடைய குதுக்கெழுத்து போட்டி இன்றைக்கி நாள் என்னென்னு பார்த்திங்கன்னா 22 ஏப்ரல் 2025 புதன்கிழமை. 1 by 1 பார்க்கலாம். இனிமேல் தான் சால்வ் பண்ண போகிறோம். இடமிருந்து வளம் 1 படைத்தல் சிருஷ்டித்தல். படைத்தல் அப்படின்னா ஆக்கல்னு சொல்லலாம். 4 எழுத்து. ஆக்கல், படைத்தல், சிருஷ்டித்தல். சரிங்க. ஆலேருந்து ஆரம்பிச்சு சட்டி சுட்டதடா. இந்த பாட்டு எந்த படத்தில் வருதுன்னு கேட்டிருக்காங்க. சட்டி சுட்டதடா கை விட்டதடா எந்த படம்? ஆலயமணி. ஆலயமணி. சரிங்க. 2 மேலேருந்து கீழே என்ன? மருத்துவ பயன்மிக்க ஒரு மரத்தின் கொட்டை. அந்த மரத்தோட கொட்டை மருத்துவ பயன்மிக்கதாக இருக்குமா? எது? உடைக்கவே முடியாதுங்க. கடுக்காய். பைல்ஸுக்கெலாம் யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. கடுக்காய். சரி, இது கரெக்டானு பார்ப்போமா? 6 இடமிருந்து வல்லம். ஒரு உக்கமான பெண் தெய்வம். ஒரு உக்கமான பவர்ஃபுல்லாக பயப்பட மாதிரி கூடிய பெண் தெய்வம் அப்படின்னா காலை ஆரம்பிச்சுக்குங்க. காளி. சரி, 5 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? மெல்லிசை. இனிமையான இசை. இனிமையான இசை அப்படின்னு சொன்னால் இன்னிசைன்னு சொல்லலாம். சரிங்க. இன்னிசை இந்த வேர்டு கரெக்டாக அப்படிங்கிறத 3 மேலேருந்து கீழே வச்சு செக் பண்ணி பார்ப்போம். விலங்குகள் பறவைகள் இடம்பெயர்தலை குறிக்கும். இடம்பெயர்தலை விலங்குகள் பறவைகளை இடம்பெயர்த குறிக்கக்கூடிய சொல் என்னென்னா வலசை அப்படின்னு சொல்லுவாங்க. வலசை அப்படின்னா விலங்குகள்லாம் இடம்பெயரக்கூடியது. சரி, 8 கீழேருந்து மேலே என்ன? திருமணமாகாத பெண். திருமணமாகாத பெண் அப்படின்னா கன்னிப்பெண். ரெண்டு சொல்லி இன்னுங்க, 3 சொல்லி இன்னும் போட்டுறாதீங்க. 8 வலம் இருந்து இடம். வலம் இருந்து இடம் பார்த்திங்கன்னா 8. பாடை கதுவலியை இதை வைத்து பிடிப்பார். பாடை இல்லைன்னா கதுவலியை எதை வச்சு பிடிப்பாங்க அப்படின்னு கேட்காங்க. கயிறு வச்சு தாங்க பிடிப்பாங்க. பதில் கயிறு. 4 வலம் இருந்த இடம் என்ன பார்ப்போம்? எல்லோரும் இன்புச்சு இருக்க நினைப்பதுவே என பாடியவர். எல்லோரும் இன்புச்சு இருக்கவே நினைப்பதுவேன்னு பாடியவர் தாயுமானவர். பதில் என்ன? தாயுமானவர். அவர் என்ன சொன்னார்னா, எல்லோரும் இன்புச்சுக்க நினைப்பதவே வேறென்றும் அது ஏன் பராபரமே அப்படின்னு சொன்னார். சரிங்க. 4 மேலேருந்து கீழே என்ன? ஒன்றின் பாதிப்பு. இதோட பாதிப்பு என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்காங்க. தாக்கம். சரி, 7 இடமிருந்து வலம் என்ன? நாள். இந்த நாள் அப்படின்னு சொல்கிறேங்க. நாள்னா இன்னைக்கு. தினம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த சைடு வந்த ஹிண்ட்டை வச்சு இது சால்வ் பண்ணிட்டோம். நம்ம அடுத்த ஹிண்ட்டு 10 இடமிருந்து வளம் எதுவுமே இல்லை. 13 வளமிருந்து இடம் இருக்குங்க. கொல்லூர் அம்மன். கொல்லூர் அப்படிங்கிற உடனே எல்லாத்துக்கும் ஞாபகம் வரக்கூடியது மூகாம்பிகை. கொல்லூர் மூகாம்பிகை பவர்ஃபுல் கோயிலுங்க. கொல்லூர் மூகாம்பிகை. 10 கையில் மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். பரதனின் தாய். ராமாயணத்தில் பரதனோட தாய் யார்? கைகேயி. அப்போ ராமரோட தாய் யாருன்னு கேட்டிங்கன்னா கௌசல்யா. 11 கீழேருந்து மேலே.
தவறு, தப்பு, பீல ஆரம்பிச்சுக்கோங்க. பிழை அப்படின்னு சொல்லலாம். பிழை அப்படின்னா ஓகே, தவறு. 12 கீழேருந்து மேலே என்ன? நாணயம், காயின். காயின் வந்து நீங்கள் தமிழில் என்னன்னு சொல்லுவீங்க? காசு. சரி. 13 மேலேருந்து கீழே என்ன? திருவிழா காலங்களில் எடுக்காமல் பீடத்திலேயே இருக்கும் சொல்லி. திருவிழா காலத்தில் எப்போவுமே வந்து சப்பரத்தில் இல்லை தேரில் வந்து உற்சவர் தான் அவர். கோயிலில் எப்போவுமே இருக்கவர் மூலவர், சாமியோடைய திருமேனி மூலவர். 19 இடமிருந்து வலம் என்ன? இந்தியாவில் தோன்றிய ஒரு மகான். இந்தியாவில் தோன்றிய ஒரு மகான் அப்படின்னு எப்போவுமே கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க? புத்தர், கௌதம புத்தர். 21 கீழேருந்து மேலே பாருங்க, 2 ஹிண்ட் இருக்குங்க. டேஷ் அறிந்த பிச்சையீடு பழமொழி. பாத்தியம் அறிந்து பிச்சையீடு, கோத்தியம் அறிந்து பெண்ணை கொடு. பாத்தியம் அறிந்து பிச்சையீடு அப்படிங்கிறது கரெக்டான வார்த்தை. சரி. 19 மேலேருந்து கீழே. மனித உடலில் இருப்பது இந்த 5. மனித உடலில் இந்த 5 என்னது? ஐம்புலன்கள். ஸோ இங்கே என்னன்னு சொல்லுவோம்? புலன். சரிங்க, இது கரெக்டான்னு பார்ப்போம். 5 புலன்னா என்னன்னு சொல்லுவீங்க? பார்க்கறது, கேட்கறது, பேசுறது. ஸோ நீங்கள் என்னென்ன நீங்கள் ஹிண்ட் பண்ணிக்கோங்க, இன்னும் லேட்டாக வீடியோ முடிக்கிறது. 21 வடமிருந்து இடம். ஆச்சை கடக்க அமைப்பது. ஆச்சை கடக்க அமைப்பது என்னென்னு கேட்காங்க. ல வந்துக்கு பாலம். சரிங்க, இதுலேருந்து ஆரம்பிப்போம். 16 இடமிருந்து வளம். வேலை 5. வஞ்சகம், தோகம், இதை என்னன்னு சொல்வீங்க? வேலை 5க்கு வஞ்சம்னு சொல்லலாம். வஞ்சம், வஞ்சனை. இதில் இம்முனா போட்டுக்கோங்க, இல்லை நைனாலும் போட்டுக்கோங்க. வஞ்சகம், வஞ்சகம். சரி. 17 கீழேருந்து மேலே என்ன? முறுக்கு நூல். முறுக்கு நூல் அப்படின்னா தாலிக்கை சொல்கிறாங்க. நம்ம இதை பேப்பரில் அடிக்கடி பார்க்கலாம். சரடு. சரடுனா தாலிக்கை. 14 வலம் இருந்து இடம் என்ன? கூரை வேயும் சுட்ட மண் பொருள். கூரை வேய்தற்கு மண்ணால் சுட்ட பொருள் என்ன? ஓடு. 14 கீழேருந்து மேலே. அதிக ஒலி. ஓலை 5க்கு ஓசை. சரிங்க, இப்போ 9 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போமா? உழைப்பாளி. இதுக்கு உழைப்பாளி, தொழிலாளி சொல்லலாம். இதுக்கு ஹிண்ட் வேணும்னா 15 இடமிருந்து வலம் வேணும். ஆண் ஆடு. ஆண் ஆடுன்னா கடா. கடா சொல்லலாம். சில இடத்துல கீவும் போடுவாங்க, கிடான்னு சொல்லுவாங்க. 9 மேலேருந்து கீழே என்னதுக்கு உழைப்பாளிக்கு என்ன சொல்லுவோம்னா பாட்டாளி. சரிங்க. 18 வலமிருந்து இடம் என்ன? 18 வலமிருந்து. சங்ககால சோழர்களில் பெயர்களில் ஒன்று. சங்ககால சோழர்கள் பெயர்கள் அப்படின்னா கிள்ளின்னு சொல்லி ஒருத்தர். ஓகேங்களா? லீ வந்தனால கிள்ளி போட்டிருக்கோம். 23 கீழேருந்து மேலே என்ன? பனைமர கொட்டைகளை புதைத்து விளைவிப்பது. பனைமர கொட்டையை புதைச்சி வச்சாங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா பொங்கலுக்கு டைமில் பனங்கிழங்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? பனங்கிழங்கு.
பனங்கிழங்கு கிடைக்கும். அப்போது பேல ஆன்ஸுக்கு 23. ஆதிகால பணமில்லா பரிவர்த்தனை. ஆதி காலத்தில் பணம் இல்லாமல் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாங்க? பண்டமாச்சு பரிவர்த்தனை. என்னது? பண்டத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. நான் என்ன வச்சுக்கோன்னா அதை உனக்கு உன்ட்ட என்ன இருக்கோ எனக்கு. பண்ட மாற்று முறை. ஸோ பண்டமாற்று முறைன்னு எழுதியாச்சு. இப்போ 20 மேலேருந்து கீழே என்ன? சிங்கம் லைன், அதோட வேலை பெயர் அடிக்கடி பார்க்கலாம். அதிமா லைன்ஸ் கிளப்பில் அதிமா சங்கம்னு எழுதியிருப்பாங்கல்ல, அந்த அதே மாதிரி சிங்கம்னா அதிமா. 22 கீழந்து மேலே நுனி, எஜ்ஜு, முனைன்னு சொல்லலாம். முனை. ஸோ இன்றைக்குள்ள பதில் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. தப்பாக பேசியிருந்தா இல்லை சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டைம் அதாவது அளவு சரி பண்ணிடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு ஓட்டு போட மறந்துடாதீங்க. 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க உங்களுடைய கடமையை நிறைவேற்றுங்க. நன்றி.